ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். இருங்க, இதான் நம்ம மாடு. நமக்கு பசிச்சா எப்படி சாப்பிட்றோமோ அது மாதிரி அதுக்கு ரொம்ப பசியாக இருக்குது. அதனால் அது சாப்பிட்றாங்க. இங்கே பாருங்கள், நம்ம தோட்டத்தில் நெல் போட்டிருக்கோம். இந்த நெல் பார்த்திங்கன்னா 5 மாதம் ஆகுது. இந்த நெல் நம்ம சேத்துல போட்டு இப்போது நம்ம அதை பயன்படுத்தியிருக்கோம். பார்த்திங்கன்னா நெல் மணி பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு சரியான இது விளைச்சல், சிலையான ஒரு மகசூல் இது கொடுக்கல. என்னன்னு தெரில, ரொம்ப நஷ்டத்தில் போயிடுச்சு. இல்லை மருந்து அதை அடிச்சிருக்கணுமா என்னன்னு தெரில. நான் இயற்கை முறையாக இருக்குன்னு சொல்லி இந்த மருந்து அடிக்கிறத கம்மி பண்ணிட்டேன். உரமும் கொஞ்சம் கம்மியாக பண்ணதுனால சரியான நெல் மகசூல் இல்லை. இந்த நெல்லை இப்படி பார்ப்பதற்கு 5 மாதம் ஆயிடுச்சு நமக்கு. இந்த நெல் மணி நமக்கு, இந்த நெல் புல் இருக்குது பார்த்திங்களா, இந்த புல் இவங்களுக்கு, இவங்க சாப்பிட்றது மட்டும்தான். அங்கே பார்த்தீங்களா, அங்கே 2 பேர் இருக்காங்க பாருங்களா, அவங்க 2 பேர் தான் இந்த நெல்லை உருவாக்குறவங்க. அது மாதிரி உழைக்கிறவன் ஒருத்தனாக இருந்தால் அதை உட்காந்து சாப்பிட்றதுக்கு 4 பேர் இருப்பாங்களாமா. அந்த மாதிரி தாங்க ஒரு குடும்பத்தில் உழைக்கிறவன் ஒருத்தன், உட்காந்து சாப்பிட்றவன் 4 பேர். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். விவசாயத்தை பற்றி இதை நம்மளால் முடிஞ்ச வீடியோவை போடுறோம். சும்மா இதை சேனலில் டெவலப் பண்ணுறதுக்கு போய் வீடியோ போடுறது இல்லைங்க. நம்ம போடுற வீடியோ மற்றவங்களுக்கு ஒரு யூஸானதாக இருக்கணும் பார்க்குறதுக்கு. எவ்வளோ பணம் காசு இருந்தாலும் அதெல்லாம் சாப்பிட முடியாதுங்க. நம்ம இதை தான் சாப்பிட முடியும். இதை இப்படியே சாப்பிட முடியாது. இதை நம்ம சாப்பிட்றதுக்கு இது இன்னும் நிறையா வேலை செய்ய வேண்டியது இருக்குது இல்லைங்களா? இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு விவசாயி, ஒரு 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 குழந்தைய எப்படி ஒரு 10 மாதம் நம்ம வயிற்றில் வளர்த்தி அதை டெலிவரி பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதுபோல் தான் இதுவும் ஒரு குழந்த மாதிரி தான். ஒரு குழந்தைய நம்ம எப்படி உருவாக்கணுமோ அந்த நெல்லை உற்பத்தி பண்ணி பயிரை கொண்டு சேத்துல வச்சு சேத்துலேருந்து எவ்வளோ விளைச்சலை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அது ஒவ்வொரு செய்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். மக்களே பாருங்கள், இவங்க பார்த்திங்களா, இவங்களுக்கு 5 அறிவு தான் சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறதெல்லாம் செய்யும். பார்க்குறீங்களா? பா 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 வருதுங்களா? ஹை ஹை போ 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 ஹை போனோம்னா அந்த பக்கம் போகுது. அப்போது 5 அறிவு உள்ள நம்ம மாடே இவ்வளோ வேலை செய்யுதுன்னா 6 அறிவு படைத்த நம்மளை போல் மனிதர்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும் இல்லைங்களா? போல் இங்கே பார்த்தீங்களா, இயற்கையான பப்பாளி நம்ம தோட்டத்தில் இருக்குதுங்க. இது இருந்த பழத்தை எடுத்துட்டோம். இது மட்டும்தான் இருக்குது. சரி, பாப்பா ஒன்று இருக்குங்க, அது இங்கே போயிடுச்சு. இவங்க பாப்பா நமக்கு பால் கொடுக்குற பாப்பா இருக்காங்க. இவங்க நல்லா புல்லை சாப்பிட்டா தாங்க நமக்கு பால் தருவாங்க இல்லைங்களா? அதுக்காக பால் தராங்கிறதாக நம்ம செய்ய முடியாது. இவங்களும் நல்லா இருக்கணும்ல. இவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். நல்லா இருந்தால் தான் இவங்க நல்லா இருக்க முடியும். எல்லாருமே நல்லா இருக்கணும். ஓகே, ஒரு விவசாயம் என்பது விவசாயத்தை சார்ந்து நம்ம ஒரு தொழில் செய்கிறோன்னா, ஒரு விவசாயி கணக்கு எடுத்தால் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம கணக்கு பார்த்து ஒரு விவசாயத்தை நம்ம உருவாக்கணும்னா, அப்போ இருக்கிறவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உழைக்கிறவன் கணக்கு பார்த்தா அந்த மாடை வச்சு உலகும்போது ஒரு கையில் ஒரு தடியை பிடிச்சிருப்பாங்கள்ல, அந்த தடிக்கு கூட மிஞ்சாதாம்மா இது விளைச்சல் கொடுக்குறது. அந்த மாதிரி ஒரு விவசாயி கணக்கெட்டால்
அதே மாதிரி ஒரு ஏதோ ஒரு தொழில் செய்கிறேன்னா ஒரு 10 ரூபாய் போடுறோன்னா அந்த 10 ரூபாய்க்கு மேலே 20 ரூபாய் எடுப்பாங்க அந்த தொழிலில். ஆனால் இந்த தொழிலில் 10 ரூபா போட்டால் 2 ரூபா வருதுன்றதை சொல்ல முடியாது, அதே 20 ரூபா வருதுன்னு சொல்ல முடியாது. நமக்கு ஒரு பரிசு மாதிரி தான் கிடைக்கும். ஆனால் இருந்தாலும் இதை நம்ம விட முடியாது இல்லையா? லாபமோ நட்டமோ நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு தான் இருக்கணும். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு.